ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्या प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்க எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் 3ஆம் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். குமாரர்களும் மற்ற உயிர்வாழிகளும் எப்படி படைக்கப்பட்டார்கள் பிரம்மதேவரால், பிரம்மதேவர் வந்து எப்படி உயிர்வாழிகளை சிருஷ்டிப்பு பண்ணாரு அப்படிங்கிறத இங்கே வந்து மைத்ரேய முனிவர் விதுரட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறார், விதுரட்டை சொல்கிறார். அப்போ நேற்றைய வகுப்பில் வந்து 5 வகையான அஞ்ஞானத்தை பற்றி படித்தோம். 5 வகையான அஞ்ஞானம் எது? 5 வகையான அஞ்ஞானங்கிறது முதல்ல ஒருவர் தன் இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வது, பின்பு தன்னையே உரிமையாளனாக கருதுவது, தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுவது, தன்னுடைய ஆசையை பூர்த்தி அடையாமலோ இல்லை வருத்தத்தினாலே கவலையினாலே கோபத்தை வெளிப்படுத்துவது, அப்புறம் இன்னும் 2 தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வது, தன்னை உரிமையாளராக கருதி கொள்வது, தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுவது, அப்புறம் இன்னும் 2 பாக்கி இருக்கு. மரணத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறது. நான் அந்த மரணத்திலிருந்து விடுபடணும், மீண்டும் பிறவா நிலை அடையணுங்கிறத அதை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் சுய வஞ்சனை அப்படின்னா என்னது? ஏமாற்றக்கூடியது, இந்த மாதிரி வஞ்சனை, இந்த மாதிரி குணங்கள்லாம். இந்த 5ம் முதல்ல பிரம்மா படைச்சார். அவனா அவருக்கு திருப்தி இல்லை. இந்த 5 விஷயம் பிரம்மா படைச்சாரு, ஆனால் திருப்தி இல்லை. அவர் வந்து ஒரு ரொம்ப மோசமான செயல் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறார். காரணம் என்னென்னா, இது பகவானுடைய விருப்பத்துக்காக அவர் செய்தார். ஏன் பகவான் இதை படைக்க சொன்னார்? ஏன் இது அந்த 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 5 வகை அஞ்ஞானம் ஏன் முதல்ல படைக்கப்பட்டதுன்னா, அப்போதான் உயிர்வாழிகள் கிருஷ்ணரை மறந்துருக்க முடியும். ஜீவாத்மாக்களாகி நம்ம கிருஷ்ணரை மறந்துருக்கணும்னு விரும்பினால கிருஷ்ணர் இதை படைக்க வைக்கிறார். இல்லாட்டி அவருக்கு ஒன்றும் இதெல்லாம் பண்ணணும்னு விருப்பம் இல்லை. பிரம்மாவுக்கு விருப்பம் இல்லை, கிருஷ்ணாவுக்கு விருப்பம் இல்லை, பிரம்மாவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது? நம்ம விரும்புகிறோமே கிருஷ்ணரை மறந்துருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோமே. அதனால இந்த 5 வகை அறியாமை படைக்கப்பட்டது. அப்புறம் பிரம்மா யோசிக்கிறார், சரி என்ன பண்ணலாம் அடுத்தது இந்த 5 வகை அஞ்ஞானத்துக்கு அப்புறம் 4 வகை ஞானத்தை படிக்கிறது. 4 வகை ஞானம். பகவான் விருப்பத்தின் பேரில் அறியாமையை நோக்கி பயணம் செய்யும் உயிர்வாழிகளுக்காக அஞ்ஞானத்தை படைத்த பிறகு பிரம்மதேவர் இந்த நன்றியில்லா செயலை செய்வதில் அவர் திருப்தி அடையவில்லை. சரி, என்னடா இப்படி பண்ணிட்டோமே, உயிர்வாழிகள் வந்து பகவானை மறந்து இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேனே அப்படி. ஆகையினால் அவர் ஞானத்தின் 4 கொள்கைகளை படைத்தார். 4 பிரின்சிபல் ஆஃப் ஞானா என்னென்னது? சாங்கியம், யோகம், வைராக்கியம், தபம். சாங்கியம், யோகம், வைராக்கியம், தபம். சாங்கியம்னா என்னது? சாங்கியம் என்றால் உடலையும் ஆன்மாவையும் பிரித்து ஆராய்வது. எண்ணிக்கை, இந்த 24 மூலக்கூறுகளை பிரித்து ஆராய்வது. அப்புறம் உடலுக்கு ஆத்மாக்குள்ள பேதத்தை நன்கு உணர்ந்து கொள்வது. இதன் மூலமாக அறியாமையிலிருந்து விடுபடும். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா என்ற ஆன்மீக தளத்தில் நிலை பெற்று. அப்போ அவர் அடுத்து என்ன பண்ணுவார்? சாங்கிய யோகத்தை ஃபாலோ பண்ணுறவர் பக்தி தொண்டுக்கு வருவார். சாங்கிய யோகத்தை வந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தா அது எங்கே வந்து முடியுது? பக்தி தொண்டில் முடியுது. அதனால தான் பகவத்கீதையோட 2ஆம் அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பேர். சாங்கிய யோகா கிருஷ்ணாவுடைய பகவத்கீதை 2nd சாப்டர்.
ரெண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்ன பண்றாரு? உடலை ஆத்மாவை பிரிச்சு ஆராயிரு. உடல் எத்தகையது, ஆத்மா எத்தகையது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது அத்தியாயம் எங்க முடியுது? பக்தி தொட்டுல முடியுது, புத்தி யோகம். இது வரைக்கும் நான் கிருஷ்ணர் சொல்றாரு 2ஆம் அத்தியாயத்துல, அர்ஜுனா இது வரைக்கும் நான் உனக்கு சாங்கிய யோகத்தை பத்தி சொன்னேன், இப்போ புத்தி யோகத்தை பத்தி சொல்ல போறேன். ஸோ புத்தி யோகா மீன்ஸ் பக்தி யோகா. சரி, அடுத்தது சாங்கியம் யோகம். யுஞ்சதே இது யோகா, யுஞ்சதே இது யோகா. யோகா மீன் யோக இந்திரிய சம்யமா. எப்படி மனதை புலன்களை கட்டுப்படுத்துறது, எப்படி இறைவனோடு தொடர்பு கொள்வது, அதுதான் யோகா. இறைவனோடு தொடர்பு கொள்வதும் மனதை புலன்களை கட்டுப்படுத்துறது தான் யோகம். கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பல்வேறு யோக முறைகளை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் வைராக்கியம். என்ன வைராக்கியம் வேணும்? வைராக்கியம் என்றால் உயர்ந்த ஆன்மீக உணர்வுக்கு ஒருவன் தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக வாழ்வின் பௌதீக மகிழ்ச்சியிலிருந்து பற்றற்று வாழ்வதை ஏற்றுக்கொள்வது. பிரம்மன்யாதாய கர்மாணி சங்கம் லப்தியா கரோதிய லிப்யதே நசபாபேன பத்ம பத்ர இபாம்பசா. பத்ம பத்ர இபாம்பசனா, பத்மம்னா தாமரை, பத்திரம்னா இலை. தாமரை இலையில தண்ணி ஒட்டவே செய்யாது. அந்த மாதிரி ஜட உலகத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அவர் ஜட உலக கவர்ச்சினால கவரப்படக்கூடாது. அதுதான் வைராக்கியம். அதுக்கப்புறம் தபஸ், தப வாழ்க்கை. தப வாழ்க்கைன்னு என்னது? நமக்கு நாமளே சில அசௌகரியங்களை ஏற்றுக்கொள்றது. தப வாழ்க்கைன்னு என்னது? நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக சில கடும் தவங்களை விரதங்களை பயிற்சி பண்றது. அதிகாலை எழுந்திருக்கிறது, நாமம் ஜபிக்கிறது, கிருஷ்ணனோட தத்துவங்களை தீவிரமா பின்பற்றுவது, கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை மட்டும் செய்யறது, அனுகூலம் இல்லாத விஷயங்களை தவிர்க்கிறது. இதெல்லாம் தப வாழ்க்கை. இப்போ அடுத்து என்ன பிரச்சனைனா, இந்த 4 விஷயம் சாங்கியம், யோகம், வைராகியம், தபம், இது பிரம்மா ரொம்ப அழகா சிருஷ்டி பண்ணார். உயிர்வாழிகள் தன்னை பிறப்பிறப்பு விடி வச்சுக்கணும். அதனாலதான் பிரம்மாட்டின் 4 குமாரர்கள் அவங்க தப வாழ்க்கை மேற்கொண்டதுனால அவங்களுக்கு பௌதிக புலன்பத்துல கவர்ச்சி இல்லை. 4 குமாரர்கள் சனகர், சனந்தனர், சனாதனா, சனத்குமாரா. இவங்க 4 பேருமே பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். குமாரர்கள் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானால சக்தி அளிக்கப்படும் பொழுது அது சத்தியாவேஷ அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ 4 குமாரர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். அவங்க தான் இந்த உடலில் ஆத்மாங்கிறத பிரம்மத்தில் உறுதியாக நிலை பெற்று இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஜட உலகத்தில் கவர்ச்சி இல்லை, வைராகியம் அவங்களுக்கு. அவங்க ஆன்மீக தளத்தில் உயர்ந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க கடும் தவங்களை மேற்கொண்டாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது. அதனால பிரம்மதேவர் சந்ததிகளை உற்பத்தி பண்ண சொன்னா கூட இவங்க அதுக்கு தயாரா இல்லை. இவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபட தயாரா இல்லை. அப்ப இல்லற வாழ்க்கை ஒரு பெரும் தடை தான் ஆன்மீக முன்னேற்றது. அதனாலதான் பாருங்க, இந்த 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோடு சம்பந்தமே கிடையாது. பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயும் பெண்களோடு தொடர்பு கிடையாது, வனரப்பிரஸ்த ஆசிரமத்திலேயும் பெண்களோடு தொடர்பு கிடையாது, சன்னியாச ஆசிரமத்திலையும் கிடையாது. ஒரே ஒரு ஆசிரமம் கிரகசாஸ்திரம் மட்டும்தான். அது ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். இந்த 3 ஆசிரமங்களை பின்பற்ற முடியாதவங்க, அதாவது பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பின்பற்ற முடியாதவங்க வேற வழியே இல்லைன்னா அவங்க கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போகும். அதனால 4ல் 1 தான் கிரகஸ்த ஆசிரமம். 4 ஆசிரமத்தில் 1 தான். ஆசிரமம்னா என்னது? ஆசிரமம்னா ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ற இடம். அந்த ஆன்மீக விஷயங்கள் பயிற்சி பண்ற 4 இடத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் பெண்களோடு சம்பந்தம் இருக்கு. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். இது 3 ஆசிரமத்துல பெண்களோடு சம்பந்தம் இல்லை. அப்ப அது எவ்வளவு பெரிய தடையா இருக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு. ஆனாலும் சில பிரம்மச்சாரிகள் பின்பற்ற முடியாதவங்களுக்காக விவாக சம்ஸ்காரம், அது ஒரு புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு தான்.
அது வேறு வழி இல்லாமல் அவங்க இல்லற வாழ்க்கையில் போய் இல்லறத்தில் சில செயல்கள்லாம் பண்ணி அந்த பௌதிக கடமைகளை நிறைவேற்றி அதுக்கப்புறம் சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்டு சாதுக்களுக்கு சேவை பண்ணி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி இப்படி ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். அதனால தான் நாரத முனிவரை சந்திக்கும் போது யுதிஷ்டிர மகாராஜ் கேட்குறார். யுதிஷ்டிர மகாராஜா வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாவர், ஒரு தூய பக்தர். ஆனால் அவர் இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டதுனால கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஓ நாரத முனிவரே, நீங்கள் எங்களுடைய சபைக்கு வந்து நாங்கள் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு நாரதரை வரவேற்று அவருக்கு பாத பூஜை செய்து அவருக்கு பிரசாதெல்லாம் கொடுத்து அவரை ஒரு தக்க ஆசனத்தில் அமர வச்சுட்டு அப்புறம் கேட்குறாரு, நாங்கள் இந்த இல்லற வாழ்க்கையிலையும் பௌதிக வாழ்க்கையிலையும் மூழ்கி போயிருக்கோம், அரசியல் விவகாரங்களை சிக்கிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எப்படி விடுதலை அடையிறதுன்னு, அதுக்கான வழி என்னன்னு சொல்லுங்க. ஸோ இப்படி ஒரு குடும்பஸ்தன் ஒருவர் எப்போவுமே வந்து சாதுக்களுக்கு தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்யும், அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். ஏன்னா பெரும்பாலும் இல்லற வாழ்க்கையில் சில நேரங்களில் பௌதிகத்தில் தொடர்பு அதிகமாக இருக்கும். பௌதிகவாதிகளோட வெளியில் போகும்போது பௌதிகத்தினுடைய தாக்கம் இருக்கும். அப்போ அதுலேருந்து ஒரு குடும்பஸ்தன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவங்க வந்து நிறைய கேட்கணும், சாதுக்கள்றது கேட்கணும், அவங்களுக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை செய்யணும். அதனால் இல்லற வாழ்க்கையை வந்து கடினமான ஒரு பாதை. குமாரர் ரொம்ப புத்திசாலிகளாக இருந்ததுனால அதை அவங்க தவிர்த்துட்டாங்க. ஓ நாங்கள் வந்து ஓ பிரம்மதேவரே, ஓ தந்தையே, நாங்கள் வந்து உங்கள் வார்த்தையை கேட்க மாட்டோம், ஏன்னா நீங்கள் வந்து எங்களை இல்லற வாழ்க்கையில் ஈடுபட சொல்கிறீங்க, எங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து பிரம்மத்தை குறித்து தவம் செய்கிறதுக்காக போகிறோம். தபோ திவ்யம் புத்திரஹா சத்தம் சூதே தத்யாத் பிரம்ம சௌக்கியம் அனன்யம். ரிஷப்தேவ் சொல்கிறார் 5th cantoல. பிரபுபார் அடிக்கடி ஸ்லோகம் கோட் பண்ணுவார். நாயம் தேகு தேகு பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதிர் பிர்புஜாங்கே தபோ திவ்யம் புத்திரஹா சத்வம் சூதே தத்யாத் பிரம்ம சௌக்கியம் அனன்யம். ஓய் நறுமை மைந்தர்களே, இந்த புலன்ப வாழ்க்கை மலம் தின்னு பண்ணியோட வாழ்க்கையில் கூட இருக்கே, பிர் பூஜாங்க. பிர் அப்படின்னா பன்றி. கஷ்டான் காமான் அருகதி பிர் பூஜாங்க. கடினமாக உழைச்சி கஷ்டப்பட்டு புலன்பு அனுபவிக்கணும். இதுக்கு இல்லை மனித வாழ்க்கை, அது விலங்கோட வாழ்க்கையில் கூட இருக்க. மனித வாழ்க்கை எதுக்கு? தபோ திவ்யம் தபோ வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க, பிரம்ம சௌக்கியம் தானன்யம், அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கலாம். அந்த உடலில் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். அதனால் குமார்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மேரேஜ் லைஃப் வந்து இல்லற வாழ்க்கை குமார்கள் நிராகரிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆகுது? பிரம்மா கோபம் வருது. பாருங்க, பிரம்மா கோபம் வருது. ஆனால் அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு, நமக்கு கோபம் வந்து அப்படி வெளியில் காமிச்சிருவோம், அட்லீஸ்ட் முகத்திலேயாவது காமிச்சிருவோம். ஓ பிரபு கோபமாக இருக்கார் போல இருக்கு, என்ன சார் ரொம்ப கோபமாக இருக்கீங்களா, முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ பிரம்மா கோபம் வந்ததே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டார். அதனால தான் அவர் வந்து அவ்வளோ உயர்ந்த பக்தரார். இவர் ரஜோகுணத்துக்கு அதிபர். ஸோ பிரம்மதேவர் ரஜோகுணத்துக்கு அதிபர். ஆனாலும் சில நேரங்களில் பிரம்மா போன்ற தேவர் கூட ரஜோகுணத்துக்கு உட்பட்ட நிலையில் ஆயிடுறார். பட் ஆனால் இங்கே ப்ரோப்பா ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பிரம்மதேவருடைய கோபத்தை பற்றி சொல்லும்போது ப்ரோப்பா என்ன சொல்கிறாரு? தமது மைந்தர்கள் ஆன்மீக வளர்ச்சியில் அதீத ஞானமுடையவர்கள் என்பதை நன்கு அறிந்திருந்தமையால் அவர் தனது ஆத்தனத்தில் அவர்கள் முன்பு வெளிப்படுத்தவில்லை. சரி, பசங்க வந்து ஆன்மீக ஞானத்தில் உன்னதமான நிலையில் இருக்காங்க, அப்போ ஏன் கோவப்படணும்? முதல்ல ஏன் அப்போ கோவம் வந்தது? பகவானுடைய சேவைக்காக தான் 4 பேரை உற்பத்தி பண்ணேன். பிரம்மா வந்து 4 குழந்தைகளை படித்தது பகவான் சேவைக்காக. அந்த சேவை இவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால கோவம் வந்தது. அதுக்கப்புறம் இவர் தன்னை உணர்ந்த ஆத்மாவாக இருந்ததுனால சரி பரவாயில்ல, என் பசங்க ஞானத்தில் ஆன்மீக ஞானத்தில் ரொம்ப பக்குவமான நிலையில் இருக்காங்க, அவங்க துறவரம் போக ஆசைப்படுறாங்க, பரவாயில்ல. பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏன் கோபம் வந்தது? அந்த கோபத்துடைய காரணம் நான் பகவான் எனக்கு சேவை கொடுத்துருக்காரு,
இந்த மாதிரி சந்ததிகளை உற்பத்தி பண்ணுங்க, உயிர்வாளிகளை படைக்கிற பொறுப்பு பகவான் பிரம்மா கொடுத்துருக்காரு. அதுக்கு அசிஸ்ட் பண்ணுறதா இந்த 4 குமாரர்கள், அதுக்காக தான் படைக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க பண்ண மாட்டேன்னதுமே முதல்ல அவர் கோவம் வந்தது, ஏன்னா பகவானுடைய சேவை பண்ண நடக்காம போடுங்க. அதுக்கப்புறம் தன்னை சமாதானப்படுத்தின்றார், சரி பரவாயில்ல இவங்க பொலின்பத்துக்காக போலையே, அதனால அவர் மன்னிக்கிறார். ரைட். ஸோ அதே மாதிரி தான் பகவானுடைய சேவைக்கு இடைஞ்சல் பண்ணும்போது நம்ம கோவத்தை அன்பாக வெளிப்படுத்தலாம். கோவத்தை எப்படி அன்பாக வெளிப்படுத்துறது? நான் பிரபு இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லலாம். ஓ என்னையா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சத்தம் போடும் இல்லையா? சிலர் வந்து கோவப்படும்போது எப்படி பேசுவாங்கன்னா, நான் அப்போவே சொன்னேன் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு, பார்த்தீங்களா என்ன ஆயிடுச்சு. இது கோவத்தோட வெளிப்பாடு தான். வருத்தமாக தெரியுப்பா, இப்படி செஞ்சுருக்கலாமே இல்லையா, இப்படி பண்ணியிருக்கலாமே, பாகவத கிளாஸ் முடிஞ்சோடனே காய் வெட்டியிருக்கலாமே, பாகவதம் நடக்கும்போது பாகவத்தை விட்டு காய் கட் பண்ணிட்டு இருக்கணுமா? அப்போ பாகவதம் கிளாஸ் பண்ண முடியாமல் போச்சே, கேட்க முடியாமல் போச்சே இல்லையா? ஸோ அப்போ கோவத்தை எப்படி வெளிப்படுத்தல, எப்படி வெளிப்படுத்த இல்லையா? ஸோ இதுதான் பாயிண்ட். அப்போ என்னென்னா, பிரம்மா போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் பகவான் சேவைக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணும்போது அவங்க கோவப்படும். அர்ஜுனனுக்கு கோவம் வந்தது, அர்ஜுனனுக்கு கோவம் வந்ததுனால தான் மகாபாரத யுத்தமே நடந்தது. ஹனுமானுக்கு கோவம் வந்தது, அவர் கோவம் வந்ததுனால தான் லங்காபுரியை எரிச்சு தகனமாச்சு, லங்காபுரியை எரிச்சு சாம்பலாக்கிட்டு. அப்போ கோபத்தை வந்து கிருஷ்ணனுடைய சேவைக்காக ஈடுபடும். இங்க பிரம்மாவுக்கு ஏன் கோபம் வந்தது? பகவானுக்கு சேவை பண்ண முடியாமல் போச்சுன்னு. அப்புறம் இந்த பையங்களுடைய நிலையை பார்த்தோடனே சரி பரவாயில்ல, இவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்காங்க, அவங்களால இது பண்ண முடியாது, சரி போட்டோம். அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணா அடுத்த ஒரு ஸ்லோகங்களில் வரும். சாய்பு, மனு, சத்தரூபா அவங்க மூலமாக பிரச்ச சந்ததிகளை உற்பத்தி பண்ணார். ஸோ அதனால் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கலியுகத்தில் வைராக்கியம் கொஞ்சம் கஷ்டம். வைராக்கியம், தபம், யோகானுஷ்டானங்களை பின்பற்றுவது, ஆத்மீக ஞானத்தை வந்து புரிந்து கொள்வது, ஆத்மீக ஞானத்தில் உன்னதமான தரத்தில் நிலை பெற்றிருப்பதும், யோகாபியாசம் செய்வதும், வைராக்கியத்திலே இருப்பதும், தப வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம். அப்போ வழி என்ன? இது பண்ணுறது ஜீவன்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஜீவன்களுக்கு வந்து ஆன்மீக ஞானத்தில் நிலை பெற்று இருக்கிறதும், ஆன்மீக தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதும், யோகங்களை கடினமாக பயிற்சி பண்ணுறதும், வைராக்கியத்தோடு வாழ்கிறதும், தப வாழ்க்கை வாழ்றதும் ஜீவாத்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்? என்ன வழி இருக்கு? ஒரே வழிதான் இருக்கு, நித்யானந்தப்புடைய கருணை தான் இருக்கு. நித்யானந்தப்புடைய கருணை இருந்தால் மட்டும்தான் நம்ம பக்தி பண்ண முடியும். அப்படி பக்தி பண்ணும்போது எனக்கு வைராக்கியம் வரும், அந்த பக்தி செய்யும்போது கொஞ்சம் தப வாழ்க்கை வரும். அப்படி பக்தி பண்ணும்போது தான் கொஞ்சம் கிருஷ்ண உணவு தத்துவங்களை புரிஞ்சிக்க முடியும். அப்போது நித்யானந்தப்புடைய கருணை நம்பிதான் இருக்கு. அதனால தான் கலியுகத்தில் பகவான் நித்யானந்த பிரபு வந்தார். ஏன் பகவான் நித்யானந்த பிரபு வந்தார்? கலியுக மக்களால் ஆத்மீக தத்துவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜகாய் மதாய்க்கு தத்துவம் சொன்னால் புரியுமா? ஆனால் ஜகாய் மதாய் எப்படி விடுவிக்கப்பட்டாங்க? நித்யானந்தப்புடைய கருணையால் இல்லையா? அப்போது கலியுக மக்கள் அன்னைக்கு வந்து பிரபுபா சொல்லுவார், அன்னைக்கு ஒரு ஜகாய் நித்யானந்த பிரபு வந்தப்போ ஒரு ஜகாய் மதாய் தான் இருந்தாங்க. பிரபுபா என்ன சொன்னார், இப்போ கலியுகத்தில் எங்கே போனாலும் ஜகாய் மதையாக இருக்கு. ஜெகதானந்தா, மாதவானந்தா, அதில் ஒருத்தர் பேர் ஜெகதானந்தா, பார்த்தீங்களா வந்துட்டாரா? கலியுகத்துல எல்லாம் ஜெகதானந்தா, மாதவானந்தா, ஜகாய் மதாய். கோடிக்கணக்கான ஜகாய் மதாய் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு 2 பேர் தான் இருந்தாங்க. நித்யானந்த பிரபு விடுவிச்சது 2 பேர் ஜகாய் மதாய். இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கு. அப்ப என்ன பண்றது? அன்னைக்கு நித்யானந்த பிரபு ஒரு ஜகாய் மதாய் விடுவிச்சாங்க, இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜகாய் மதாய் யார் விடுவிப்பாங்க? நித்யானந்த பிரபுவால் சக்தி அளிக்கப்பட்டவங்க விடுவிப்பாங்க.
நித்யானந்த பிரபுடைய சக்தி அளிக்கப்பட்டவங்க யாரு? ஆச்சாரியர்கள், குருமார்கள். அப்போ நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதிகளும். நித்யானந்த பிரபு எம்பவர் பண்றார். நித்யானந்த பிரபுடைய அனுகிரகம் பிரபுபாதர்கள் எப்படி பண்ணியிருக்க முடியும்? உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தராக்கினார் பிரபுபாதா நித்யானந்த பிரபுடைய அனுகிரகத்தினார். அதனால நித்யானந்த பிரபு வந்து குரு தத்துவம். அவரு குரு தத்துவம். அப்ப குருமார்கள்னா நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதி. நித்யானந்த பிரபு அவங்க மூலமா செய்யறார். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம எதை நம்பி இருக்கோம்னா முழுக்க முழுக்க நித்யானந்த பிரபுடைய கருணையே நம்பியிருக்கோம். வேற வழியே இல்லை. நித்யானந்த பிரபுடைய கருணை எப்படி கிடைக்குது? குருமார்கள். அப்போ குருவை தான் நம்பியிருக்கு. அதாச்சா பாயிண்ட் தான். ஸோ இன்னைக்கு வந்து கலியுக மக்களால் கடுமையான தவங்களையோ விரதங்களையோ வைராக்கியத்தையோ பயிற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் குருவோடைய கருணை இருக்கும்போது இது சாத்தியமாகும். குருவோடைய கருணை எப்படி சாத்தியமாகும்? நித்யானந்த பிரபுடைய கருணையினால சாத்தியமாகும். இதுதான் பாயிண்ட். ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே ஆன்மீக குருவே சரணடைஞ்சிருக்கோம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுருன் மிலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஓ ஆன்மீக குருவே, என்னை அறியாமையிலிருந்து விடு வச்சிருங்க. அறியாமை அதுலேருந்து விடு வச்சிருங்க. எனக்கு ஆன்மீக ஞானத்தை புகட்டுங்க. என்னை உங்கள் சேவகனா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஆன்மீக குருடைய திருவடிகளை சரணடை. ஆன்மீக குருவுடைய திருவடிகளை சரணடைந்து அவருக்கு சேவை செய்யும் போது, அவருடைய வழிகாட்டுதலை பக்தி தொண்டை பயிற்சி பண்ணும்போது இந்த 4 வகையும் சாத்தியமாயிடும். ஞானத்தினுடைய பிரின்சிபல் இருக்கு இல்லையா? ஞானோடைய பிரின்சிபல், ஞானத்துடைய 4 கொள்கை என்னென்னது? ஞானத்துடைய 4 கொள்கை என்னது? சாங்கியம், யோகம், வைராக்கியம், தபம். ஸோ சாங்கியம்னா என்னது? ஸோ குருவுடைய வழிகாட்டுல பக்தி தொண்டு செய்யும் போது முதல்ல குரு நமக்கு சொல்லிக் கொடுக்க, நீ இந்த உடல் எல்லாம் ஆத்மா இல்லையா? ஃபர்ஸ்ட் குரு என்ன சொல்லி தராரு? யூ ஆர் நாட் திஸ் பாடி, யூ ஆர் ஸ்பிரிட் சோல். நீ வந்து ஆன்மீக ஆத்மா, இந்த உடல் கிடையாது. ஸோ அதுக்கான ஞானம் கொடுத்துட்டாரு குரு. அஞ்ஞான திமிராந்தஸ்ய, அஞ்ஞான திமிராந்தஸ்ய அறியாமை, இந்த உடல்கிற அறியாமை போக்கி ஆன்மீக அறிவு கொடுக்குறாரு. இந்த உடல் எல்லாம் ஆத்மா. இதுதான் பகவத்கீதை ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் பண்ணார் அர்ஜுனனுக்கு. இந்த உடல் எல்லாம் ஆத்மா அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்றாரு. ஸோ கிருஷ்ணா நமக்கு கொடுக்குற முதல் மெசேஜ் என்னது? சாங்கியம், நீ இந்த உடல் எல்லாம் ஆத்மா. 2வது யோகம். ஸோ கலியுக மக்கள் என்ன யோகம் பண்ண முடியும்? ஒன்லி ஜப யோகா தான், பக்தி யோகா தான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. எல்லா யோக முறையிலும் சிறந்தது, எல்லா யோகிலையும் சிறந்தவர் யார்? எல்லா யோக முறையும் சிறந்தது எது? எல்லா யோகிலும் சிறந்தவர் யார்? பகவத்கீதையின் படி. பக்தி சாஸ்திரி படிச்சிருக்கீங்களா? எங்க சொல்லியிருக்காரு கிருஷ்ணா? பக்தி சாஸ்திரி மாணவர்கள்லாம் கை தூக்குங்க. எங்க சொல்லியிருக்காரு கிருஷ்ணா வந்து எல்லா யோகத்திலும் சிறந்தது பக்தி யோகம், எல்லா யோகிலும் சிறந்தவர் பக்தர்? எஸ். எத்தனாவது ஸ்லோகம்? யோகினாம் அபிஷர்வேஷா மத்கதே நந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமயுக்த தமோ மதக. 6.47, 6ஆம் அத்தியாயம் 47ஆம் ஸ்லோகம். அப்போ 6ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணா பல்வேறு யோக முறைகளை பற்றி சொல்லிட்டு அந்த யோகத்தில எல்லாம் சிறந்தவர் எனது பக்தர்கிற. யோகினாம் அபிஷர்வேஷாம் மத்கதே அந்தராத்மனா, யார் என்ன வந்து உள்மனதில் நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அந்த பக்தர் யோகி எல்லாம் சிறந்தவர். ஸ்ரத்தாவான், முழு நம்பிக்கையோட, பஜதேமா, பக்தி தொண்டு செய்கிறார். அவரை விட எனக்கு நெருக்கமான நண்பர் யோகியும் யாரும் கிடையாது. ரைட்? அப்போ கிருஷ்ணா இந்த பூமியில வரும்போது கிருஷ்ண பலராம், ராம் லக்ஷ்மண், கௌர் நிதாய், நிதாய் கௌரங்கா என்ன சொல்லி தராங்க? நீங்க இந்த உடலில் ஆத்மா, கிருஷ்ணாவுடைய சேவகன். அதுக்கப்புறம் பக்தி தொண்டு தான் உயர்ந்தது. அதுக்கப்புறம் வைராக்கியம்.
என்ன வைராக்கியம்? கலியுகத்தில் இதுதான் பெரிய வைராக்கியம். பக்தர் சங்கத்தில் இருக்கிறது. பக்தர் சங்கத்திலிருந்து பக்தி தொண்டை பயிற்சி பண்றது. வைராக்கியம் நிறைய இருக்கு. வைராக்கியம் ஸ்மசான வைராக்கியம்னு ஒன்று இருக்கு, பல்கு வைராக்கியம்னு ஒன்று இருக்கு, யுக்த வைராக்கியம்னு ஒன்று இருக்கு. ஸ்மசான வைராக்கியம்னா என்னது? ஸ்மசான வைராக்கியம் தெரியுமா? சுடுகாட்டில் போய் எல்லாம் பேசுவாங்க. பாருங்க, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், காலையில் கூட என்கிட்ட நல்லா தான் பேசினார், போயிட்டார், செத்து போயிட்டார், அவ்வளோதாங்க வாழ்க்கை. இந்த கால வாழ்க்கையில் அப்படின்னு பெரிய தத்துவம்லாம் பேசுவாங்க, பயங்கர தத்துவம்லாம் பேசுவாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா இவ்வளோதாங்க வாழ்க்கை. அதுக்கப்புறம் அடுத்த நாளே புலன்பத்துக்கு போயிடும். ஏன்னா என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இப்போ மரணம் வராது, ஆனால் அடுத்தவங்க இறந்து போகும்போது தத்துவம் பேசுவாங்க. அதுதான் ஸ்மசான வைராக்கியம். அது சுடுகாட்டோட முடிஞ்சு போயிடும். அந்த வைராக்கியம் எங்கே முடிஞ்சுது? ஸ்மசானத்தோடய முடிஞ்சுது. அங்கே ஸ்மசானத்தில் போய் பாருங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கை, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நீளம் கூட சொந்தமே இல்லை. அந்த 6 அடி நீளம் சொந்தம் நினச்சிட்டு இருக்கான், அதுவும் சொந்தம் இல்லை. சிலர் வந்து புதைக்கிறாங்க, சிலர் எரிக்கிறாங்க. இந்த உடம்பு எரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பானையில சாம்பலை கொடுத்துட்றாங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான். இந்த உடம்பு வந்து ஒரு பானையில் இருக்கிற சாம்பல், அவ்வளவுதான். அது கூட மிஞ்சாது, சாம்பல் கூட மிஞ்சாது. அதான் அந்த பட்டினத்தார் கதை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, காதர்ந்த ஊசியும் வாராது கானகத்தின். காதர்ந்து போன ஊசி எதுக்குமே பயன்படாது, அதை கூட கொண்டு போக முடியாது உடலை விட்டா. அப்போ இது வந்து என்ன வைராக்கியம்? ஸ்மசான வைராக்கியம். சுடுகாட்டில் போய் தத்துவம் பேசுறது, அதுக்கப்புறம் திரும்ப வந்து புலன்பு வாழ்க்கையில் ஈடுபடுறது, ஸ்மசான வைராக்கியம். பல்கு வைராக்கியம் என்னது? பல்கு வைராக்கியம் என்னன்னா, வேணும்னு எனக்கு துறக்கிறது, அதாவது நிராகரிக்கிறது. வெளிப்படையா, வெளி தோற்றத்தில் வேணான்னு சொல்றது, ஆனால் உள்ளுக்குள்ள அனுபவிக்கணும் ஆசை இருக்கு, ஆனால் சும்மா துறக்கிறது, இது வேண்டாம் அப்படிங்கிறது பல்கு வைராக்கியம். வனது போல் ஸ்லோகம், முமுக்ஷுபி பல்கு வைராக்கியம். அதை வந்து ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தலாம், ஆனால் வேண்டாங்கிறது, விட்டுடுறது. கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். இப்போ குழந்தைகள் இருக்காங்கன்னா, ஒரு பெற்றோர் வந்து குழந்தைகளை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு குழந்தைகளே வேணாம், நான் வந்து காட்டுக்கு போயிடுறேன். பல்கு வைராக்கியம் என்னென்னா, கிருஷ்ணருடைய சேவையை விட்டுட்டு செயற்கையான முறையில் துறக்கிறது. எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு நிலம் வேண்டாம், எனக்கு ஜனங்கள் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் போயிடுறேன், தனியாக போயிடுறேன். அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நாள் திரும்ப வருவீங்க. ஸோ பல்கு வைராக்கியம் என்னென்னா பேரளவான துறவு. ஆமாம், பேரளவான துறவு. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் எல்லாத்தையும் விட்டு பௌதிகத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு பௌதிக வாழ்க்கை வேண்டாம், ஆனால் கிருஷ்ணருக்காக சேவை பண்ணல. அதுதான் பல்கு வைராக்கியம். அதுக்கு பேசாமல் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாமே, அதுதான் யுக்த வைராக்கியம். நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் வச்சது. நம்ம பேரளவான துறவை காட்டிலும் நம்மகிட்ட இருக்கிறத கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம், அதுதான் யுக்த வைராக்கியம். இப்போ கலியுகத்தில் பல்கு வைராக்கியம் சூட் ஆகாது. பல்கு வைராக்கியம் என்னது? எனக்கு வந்து நான் வந்து காட்டுக்கு போயிடுறேன், நான் வந்து தவம் பண்ண போகிறேன், நான் பிரம்மத்தை தியானம் பண்ண போகிறேன், எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கை வேண்டாம், நான் ஞானத்தை வந்து வளர்த்திக்க போகிறேன். சில ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, அதாவது பிரம்மவாதிகள், மாயாவாதிகள், அருவாவாதிகள், இந்த ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த பௌதிக வாழ்க்கையை துறப்பாங்க. எனக்கு இந்த பௌதிக உலகம் வேண்டாம், பௌதிக வாழ்க்கை வேண்டாம், நான் காட்டில் போய் தியானம் பண்ண போகிறேன், பிரம்மத்தை அடைய போகிறேன். ஆனால் பிரபுபா என்ன சொல்கிறாரு, அவங்களால ரொம்ப நாள் அங்கே போய் இருக்க முடியாது, திரும்ப வந்து சமுதாயத்துக்கு சேவை பண்ணுவாங்க. ஏரி வெட்டுவாங்க, குளம் வெட்டுவாங்க, மரம் நடுவாங்க, மருத்துவ சேவை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால சேவை பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன் சேவை பண்ண முடிக்க முடியாது? ஜீவனுடைய சுபாவம் சேவை பண்ணணும். யாருக்கு சேவை பண்ணணும்? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்.
அதனாலதான் ரூப கோஸ்வாமி பிரபா சொல்ற நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் வச்சது. நம்மகிட்ட இருக்கிறத கிருஷ்ணருக்காக சார். எனக்கு அறிவு இருக்கா, அந்த அறிவை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். உடல்ல வலிமை இருக்கா, அந்த வலிமையை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். செல்வம் இருக்கா, செல்வரை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். நல்ல குழந்தைகள் இருக்கா, கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். பெற்று எல்லாருக்கும் எவ்ரிதிங் பார்க்கறது எல்லாத்தையுமே நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே, கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணும். அதுதான் யுக்த வைராக்கியம். அதுதான் யுக்த வைராக்கியம். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு கூர்ம பிராமணர்கிட்ட. கூர்ம பிராமணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு பார்த்த உடனே நான் உங்க கூட வந்துடுறேன்னு, என்னை கூட்டின்னு போடுங்க. அப்ப மகாபிரபு சொன்னார் இந்த துறவு ஆகாதுன்னு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார் கூர்ம பிராமணர்கிட்ட, யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ண உபதேஷ் அமாரா கியா குரு ஹோ யா தாரே தேஷ். நீங்க யாரை பார்த்தாலும் சரி, எங்க போனாலும் கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க. இது மாதிரி நீங்க உலகத்துக்கே குருவா இருக்க முடியும். என்னோட கட்டளை. இது வந்து தென்னிந்தியா யாத்திரை முழுவதும் யாரை பார்த்தாலும் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார். அதே மாதிரி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வீட்டை விட்டு ஓடி ஓடி வந்துருவார் மகாபிரபுட்ட வரணும். மகாபிரபு சொல்வார் இந்த தியாகம் வேண்டாம், மிருக்கட வைராக்கியம். இன்னொன்று இருக்கு, மிருக்கட வைராக்கியம். மிருக்கட வைராக்கியம் என்னது? குரங்கு தியாகம். குரங்கு என்ன தியாகம் பண்ணும்? குரங்கு நினச்சிட்டு இருக்கா, என் பாருங்க மனுஷங்களே எவ்வளோ அட்டாச்மெண்ட்டோடு இருக்காங்க. வீடு, மனைவி, ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்குது. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வீடும் கிடையாது, இன்னும் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண் குரங்கு பெண் குரங்கு பின்னாடி போகும், பெண் குரங்கு ஆண் குரங்கு பின்னாடி போகும். அதான் பிரகட வைராக்கியம். 4 விதமான வைராக்கியம்: பிரகட வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம், பல்கு வைராக்கியம், யுக்த வைராக்கியம். நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. நம்மளுடைய வைராக்கியம் என்னன்னா, 4லேருந்து கரெக்டாக நான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். அது ஒரு நாள் தான் நடக்கும். இதுதான் நம்ம வைராக்கியம். யுக்த வைராக்கியம் தான் ப்ராப்பர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆச்சாரம் எல்லாமே யுக்த வைராக்கியம் தான். நம்மகிட்ட என்ன இருக்கோ கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். நம்ம வைராக்கியம் எப்படி விடிஞ்சா போச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால சாங்கியம், யோகம், வைராக்கியம், தப வாழ்க்கை. கலியுகத்தில் தப வாழ்க்கை. நான் பக்தர் சங்கத்தில் வந்து பக்தி கொண்டு பயிற்சி பண்ணுறது, அதுவே பெரிய தப வாழ்க்கை. ஏகாதசி விரதம் இருக்கிறது, அதிகாலை எழுந்திருப்பது, பக்தர் சேவை பண்ணுறது, இதெல்லாம் கலியுகத்தில் தப வாழ்க்கை. வேற எந்த தபமும் நம்மளால பண்ண முடியாது. அப்போ இந்த 4 நான் வந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்னா, நான் வந்து ஆத்மாங்கிறத உணரணும், நான் இந்த உடலெல்லாம் ஆத்மான்னு உணரணும், நான் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணணும், அது மூலமாக எனக்கு வைராக்கியம் வரணும், நான் சிறந்த தப வாழ்க்கை வாழணும், கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். அப்படின்னா நான் நித்யானந்தனுடைய கருணையை நம்பியிருக்கேன். என்னுடைய கருணை நித்யானந்தனுடைய ஆசீர்வாதம். நம்ம முயற்சி பண்ணுறோம், நித்யானந்தனுடைய ஆசீர்வாதம். அப்போ நித்யானந்தனுடைய ஆசீர்வாதம் திரும்ப எங்கே வருது? குருவோடைய கருணை. நான் குருவையே நம்பியிருக்கேன். அப்போ காலையில் என்ன பாடுறோம்? குரு முன்னாடி வந்து அதில் என்ன பாடுறோம்? குருதேவ கிருபா பந்தியால ஜோக்கியாதா விச்சாரே கிச்சு நகி பாய் பமார கருணா சாரா தவ கருணா நா ஹோய் பே காண்டியா காண்டியா பிராண நரா கி புவாரா. என்னை அலசி ஆராய்ச்சி பார்த்தா ஒரு யோகியதையும் கிடையாது. உங்கள் கருணையே நான் நம்பியிருக்கேன். உங்கள் கருணை மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் வாழ்றது அர்த்தம் இல்லை. இந்த மண்டையை எங்கேயா போய் முட்டி முட்டி இறந்து போக வேண்டியது. அதனால குருதேவ் கிருப்பா பிந்து தியா. கிருப்பா பிந்து, சிந்துன்னா ஓஷன், பிந்துன்னா டிராப். அப்போ உங்கள் கருணையில் ஒரு துளி கிடைச்சிட்டா போதும். உங்கள் கிருப்பாவில் ஒரு டிராப் கிடைச்சா போதும், ஒரு துளி, அது போதும் நமக்கு. குரு கருணையில், குருவோடைய கருணையில் ஒரு சொட்டு கிடைச்சிட்டாலே போதும்னு சொல்லியிருக்கு. அதனால குருவோடைய கருணையை தான் எல்லாம் நம்பியிருக்கு. பிரசாத் யஷ பிரசாதா பகவத் பிரசாதோ யஷா பிரசாதா நகதி குதோபி. யாருடைய கருணை இருந்தால் கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்குமோ, யாருடைய கருணை இல்லை அவருடைய கருணை இல்லையோ அந்த ஆன்மீகருடைய நான் வணங்கி. அப்போ குருவுடைய கருணை வேணும்னா நித்யானந்தனுடைய கருணை வேணும்.
நித்யானந்தப்படி கருணை இருந்தால் தான் சைத்தன்ய மகாபிரபு கருணை. நித்யானந்தப்படி கருணை இல்லைன்னா சைத்தன்ய மகாபிரபு கருணை இல்லை. நித்யானந்தோடைய கருணை எப்படி கிடைக்கும்? குரு மூலமா கிடைக்கும். குருவோடைய கருணை எப்படி பெறுவது? அடுத்த கேள்வி வந்து, குருவோடைய கருணைக்கு நான் என்ன பண்ணுவேன்? பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். ஆன்மீகவுடைய கட்டளையை வந்து சிறமேற்கொண்டு செய்யணும். அவரை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணணும். சில பிரபுபார் இயக்கத்துக்கு நம்மளால் இயன்ற சேவைகளை பண்ணணும். அப்போ பிரபுபார் திருப்தி அடைவார், குரு திருப்தி அடைவார், அப்போ நித்யானந்த பிரபு திருப்தி அடைவார், அப்போ சைத்தன்ய மகாபிரபு திருப்தி அடைவார். சைத்தன்ய மகாபிரபு திருப்தி அடைஞ்சா என்ன ஆகும்? கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். யா, கிருஷ்ண பிரேம பிரதாய இது. அப்போ கிருஷ்ண பிரேமங்கிற இலக்கு அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? கிருஷ்ண பிரேம் என்ற இலக்கை அடைவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கோபி பத பத கமலையோ தாச 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 தாசானு தாசன். நான் சேவகனுடைய 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 சேவகன். இப்படி நான் வைஷ்ணவருக்கு சேவகன், நான் குருமார்களுக்கு சேவகன், நான் பிரபுபாதருக்கு சேவகன், நான் நித்யானந்தருக்கு சேவகன், நான் கௌரங்கருக்கு சேவகன், நான் ராதா மொத்தம் லைஃப் லாங் சேவகன் தான். அப்படி சேவகனுடைய சேவகனுடைய சேவகனாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த இலக்கு அடைய முடியும். கிருஷ்ண பிரேம். சரி, அப்போ நித்யானந்த பிரபு அவருடைய கருணையை நம்ம நம்பியிருக்கு. நித்யானந்த பிரபு குரு தத்துவம். ரொம்ப அழகான லீலை. நித்யானந்த பிரபு வந்து எப்படி சைத்தன்ய மகாபிரபுடைய சேவையில் ஈடுபடுறாரு. சரி, நித்யானந்தோடைய அவதார நோக்கம் ஒன்று இருக்கணுமே. ஏன் வந்து பலராமர் நித்யானந்தர் அவதாரம் செய்தார்? இந்த யுகத்தில் மட்டும் இல்லை, யுகந்தோறும் பலராமர் அவதரிக்கிறார். எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூமியில் வராரோ, எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில் இறங்கி வராரோ, அப்போ பலராமரும் வரார். ஏன் வருகிறார்? எதற்காக வருகிறார்? அவர் அவதார நோக்கம் என்ன? ஏன் பலராமர் வராரு? கிருஷ்ணர் வரும்போது ஏன் பலராமர் வராரு? ஏன் ராமர் வரும்போது லக்ஷ்மணன் வராரு? ஏன் வந்து சைதன்யர் வரும்போது நித்யானந்தர் வராரு? அதான் மெயின். பகவானுக்கு நம்ம எப்படி சேவை பண்ணணும், பகவானை எப்படி திருப்தி பண்ணணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவானை திருப்திப்படுத்தணும், அவருக்கு சேவை பண்ணணும். அது ஒன்று தான் குறிக்கோள். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது வந்து கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். நித்யானந்தப்புடைய ஆக்டிவிட்டி, நித்யானந்தப்புடைய செயலை பார்த்தோம்னா அதில் மிக முக்கியமானது என்னது? நித்யானந்த தத்துவம். நித்யானந்த தத்துவம் உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபு தான் பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். இப்போ நித்யானந்த பிரபுன்னு எடுத்துட்டா 3 விஷயம். நித்யானந்தப்புடைய தத்துவங்கள், அவரது லீலைகள், அப்புறம் நித்யானந்த தத்துவம், நித்யானந்த லீலா, அப்புறம் அவருடைய மகிமை. அவருடைய மகிமை. இப்போ என்ன பார்க்குறோம்? முதல்ல நித்யானந்த தத்துவம் பார்க்கணும். நித்யானந்த பிரபு தத்துவம் பார்த்துட்டு அப்புறம் அவருடைய மகிமை, அதுக்கப்புறம் அவருடைய லீலை. 3 விஷயம். நித்யானந்த தத்துவம் என்னது? அவர் குரு தத்துவம். பகவானே ஆச்சாரியனா வரார். ஸ்வரூபம் பஞ்சதத்வாத்மம் கிருஷ்ணம் பக்த ரூபம் ஸ்வரூபம். பகவானே ஸ்வரூபம், பகவானே தான் அவருடைய ஸ்வரூபம். ஸோ நித்யானந்த பிரபு, பலராம், அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். சரி, சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள்னு எப்படி நம்ம நித்யானந்த பிரபு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு? எப்படி தெரியுது? நம்ம நித்யானந்த பிரபு மூலமா எப்படி தெரியுது? ஏன்னா சைத்தன்ய சரித்தாமிரத்தோட ஆசிரியர் யாரு? சைத்தன்ய சரித்தாமிரத்தோட ஆசிரியர் சைத்தன்ய சரித்தாமிரத்தோட ஆசிரியர் யாரு? கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி. அவருக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை எழுத சொல்லி ஆசீர்வாதம் பண்ணது யாரு? நித்யானந்தம்.
நித்யானந்த பிரபுடைய அனுகிரகத்தினால தான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிர்தம் எழுதினார். சரி, அப்புறம் சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய லீலைகளை எழுதி சைத்தன்ய பாகவதம், அதோடைய ஆசிரியர் யாரு? பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் யாரு? நித்யானந்தருடைய கடைசி சீடர், வியாசதேவர், வேதவியாசர் தான் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து. அப்போ சைத்தன்ய பாகவதம் எழுத சொல்லி அவர் ஆசீர்வதித்தது நித்யானந்த பிரபு, ரைட்? சைத்தன்ய மாப்படி தத்துவம், சைத்தன்ய மாப்படி லீலைகளை எழுத சொல்லி அவர் ஆசீர்வதித்தது நித்யானந்த பிரபு. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ஆசீர்வதித்தது நித்யானந்த பிரபு. இப்படி சைத்தன்ய தத்துவம், சைத்தன்ய மாப்படிய அவர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படை ஏற்பாடு நித்யானந்த பிரபு போல. அடிப்படை ஏற்பாடு செஞ்சதே நித்யானந்த பிரபு தான். அதனால ஃபஸ்ட்டு நித்யானந்த பிரபு வந்து நித்யானந்த தத்துவம், அவர் வந்து பகவான் வேறானவர் அல்ல, அதே சமயம் ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தை ஏற்றுருக்கார். சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், அது சேவை செய்யும் பகவான். அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு இந்த பூமியில் வரும்போது அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு சேவையில் எப்படி ஈடுபடணும்னு கற்றுக் கொடுக்கல, எப்படி மகாபிரபு திருப்திப்படுத்து. ஸோ நித்யானந்த பிரபு 2-3 இடத்துல மகாபிரபு வந்து முழுமுதற் கடவுள் சாப்பிடும். ஹோல் முழு லீலையில் இருக்கு. நித்யானந்த பிரபு ஏன் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் தான் முழுமுதற் கடவுள். அப்கோர்ஸ் சைத்தன்ய மகாபிரபு கருணை வாய்ந்தவர் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நித்யானந்த பிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். எப்படி? அவர் வந்து எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபுடைய சேவையில் ஈடுபட்டு. ஒரு முறை என்ன ஆகும், சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டுருவார். சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு அவர் ஜெகநாத் பூரிக்கு போகிறார். சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பூரிக்கு போகும்போது என்ன நடந்ததுன்னா, நித்யானந்த பிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய தண்டம், சன்னியாச தண்டம் இருக்கு, அதை உடச்சிடுவார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், அங்கே கங்கையில் குளிக்கிறதுக்காக அந்த தண்டத்தை வந்து நித்யானந்த பிரபு கொடுத்துட்டு அவர் குளிக்க போவார். வரும்போது மகாபிரபு ரொம்ப கீர்த்தனம் பாடிட்டு வருவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இப்போ தண்டை 2-3 பீஸாக உடச்சி போட்டுருவார். உடச்சி தூக்கி கங்கையில் போட்டுருவார். மகாபிரபு கேட்குற, நித்யானந்த பிரபு என் தண்டம் எங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், மகாபிரபு நீங்கள் கீர்த்தனை பாடி பரவசத்தில் சந்தோஷமாக நடனம் ஆடினீங்களா, அப்போ நீங்கள் என் மேலே விழுந்தீங்களா? நான் தண்டத்து மேலே விழுந்தேன்னா தண்டம் உடச்சி போச்சுங்க. நீங்கள் கீர்த்தனை பாடி அப்படியே பரவசத்தில் என் மேலே விழுந்தீங்க, நான் தண்டத்து மேலே விழுந்துட்டேன், உங்கள் தண்டம் உடச்சி போச்சு, அது தூக்கி கங்கையில் போட்டேன். அப்போ ஏன் இப்படி செஞ்சார்? அதனால நித்யானந்த பிரபுடைய செயல்களை வந்து நம்ம ஜடக்கனால் பார்க்க முடியாது, பௌதிக புத்தி கொண்டு உணர முடியாது. அப்போ என்ன காரணம்னா, நித்யானந்த பிரபு நினைக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவர் சன்னியாசி கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரே வந்து தண்டை வச்சுட்டு இருக்கணும். அதுவும் சைத்தன்ய மகாபிரபு ஏகதண்டை வச்சிருக்காரு. ஏகதண்டினா மாயாவாதிகள் தான் ஏகதண்டை வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் கடவுளும் ஒன்று. அது மகாபிரபு கரெக்டு தான். என்ன, மகாபிரபு கௌர நாராயணன், அவரு கிருஷ்ணர் வேற இல்லை. பட் மாயாவாதிகளுடைய பிரச்சனை என்னன்னா, தண்டகரண மாத்திரேன நாராயணோபவே, சன்னியாசி எடுத்துட்டாலே அவர் நாராயணன் ஆயிட்டார். அதனால சன்னியாசியை பார்த்தா ஓம் நமோ நாராயணன்னு சொல்லுவாங்க. அவங்க பக்தினால சொல்லலை, பகவான் நினைச்சு சொல்லலை, இவரே நாராயணர் ஆயிட்டார். ஒரு மாயாவாதி என்ன பண்ணுவார், ஒரு சன்னியாசி பார்த்தா அந்த மாயாவாதி சன்னியாசி, அவர் ஒரு மாயாவாதி சன்னியாசியை பார்த்தா ஓம் நமோ நாராயணன்னு சொல்லுவாங்க. அது பகவான் நினைச்சு சொல்லலை, இவரே நாராயணர் ஆயிட்டாரு, சன்னியாசி எடுத்துட்டு நாராயணர் ஆயிட்டாரு. அதனால அவங்க ஏகதண்டம், ஒரு தண்டம் தான் வச்சிருப்பாங்க. அந்த ஏகதண்டத்தை என்னது, நானும் கடவுளும் ஒன்று, அத்வைதம். அத்வைத கொள்கையை இது பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தண்டம் தான் வச்சிருப்பாங்க, ஏகதண்டி சன்னியாசி. ஏன்னா அவங்க தன்னை கடவுளோடு அடையாளப்படுத்திக்கிறாங்க. திரிதண்டி சன்னியாசினா 3 தண்டம் இருக்கு, தண்டத்துல 3 குச்சி இருக்கு. திரிதண்டி சன்னியாசி காயா வாச்சா மனசா 3 தண்டம். அதாவது நித்யானந்த தண்டத்தை 3 உடைச்சிட்டாரு. சரி, மகாபிரபு வந்து இந்த ஜட உலகத்தை சார்ந்தவரே இல்லை, அவர் முழுமுதற் கடவுள், அவர் சன்னியாசி கிடையாது.
சரி, அப்படியே ஒரு சன்னியாசி எடுத்துட்டா கூட அவரையே ஒரு தண்டை வச்சிருக்கணும், 3 தண்டம் வைக்கிட்டாரு. ஏன்னா வைஷ்ணவ சன்னியாசி, திருதண்டி சன்னியாசி. அதுக்கப்புறம் தூக்கி கங்கையில போட்டாரு. மகாபிரபு முழுவதற்கரும் அவருக்கு எதுக்கு தண்டம்? அப்போ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் ஸ்தாபனம் பண்றாரு லீலை மூலமா. இது உள்ளுக்குள்ள மகாபிரபு சந்தோஷம். ஏன்னா நித்யானந்தர் என்னோட உண்மையான அடையாளத்தை புரிஞ்சுட்டாரு. நித்யானந்த பிரபு என்ன முழுமுதற் கடவுளாக வழிபடுறாரு. ஆனால் வெளியில கோச்சுன்றாரு. ஏன்னா அவர் ஒரு சன்னியாசியோட டியூட்டி ஃபாலோ பண்றாரு. வெளியில கோச்சுட்டு, ஓ நித்யானந்த பிரபு, நீங்க எப்ப என்ன பண்றீங்க தெரிய மாட்டீங்க, என் கூட வராதிங்க. நீங்க யாருமே அங்க சைத்தன்ய மகாபிரபு கூட சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துன்னு போகும்போது நித்யானந்த பிரபு, அப்புறம் ஸ்வரூப் தாமோதர், ஜெகதானந்த பண்டித், ராமானந்தர் 4 பேர் கூட வருவாங்க. மகாபிரபு கோவம் என்ன பண்ணுவார், நித்யானந்தர் தண்டை உடைச்சிட்டாருன்னு, நீங்க என் கூட வர வேண்டாம், ஒன்று நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். இவங்கள சொல்ல மகாபிரபு, இல்லை நீங்க போங்க, நாங்கள் பின்னாடி வரணும், உங்க பின்னாடி தான் நாங்கள் வரணும். இவங்களை விட்டுட்டு மகாபிரபு முன்னாடி போயிடுவார். இது லீலையா பண்ணார் உண்மையில். ஆனால் மகாபிரபு தெரியும் நித்யானந்தோடைய நோக்கம் என்னை எப்பவுமே வழிபட்டு இருக்கணும், என்னை புகழ் பாடிட்டு இருக்கணும். ஒரு தடவை வியாச பூஜை நடக்கும். வியாச பூஜை ஃபர்ஸ்ட் வியாச பூஜை எல்லா பக்தர்களும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ மகாபிரபு சொல்றார், நித்யானந்த பிரபு வியாசதேவருக்கு மாலை போடுங்கிறார். வியாசதேவருக்கு மாலை போடுங்க. நித்யானந்தர் என்ன பண்ணுவார், நேராக போய் சைத்தன்ய மகாபிரபுக்கு மாலை போட்டுருவார். ஏன்னா வியாசதேவர் யாரு, உங்களால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். நீங்க யாரு, முழுமுதற் கடவுள் கிருஷ்ணா சைத்தன்யர். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிலையும். அப்புறம் ஒரு தடவை நித்யானந்த பிரபு மகாபிரபுட்ட கேட்ப, நீங்க விஸ்வரூப தரிசனம் காமிக்கணும். மகாபிரபு நித்யானந்துக்கு விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறார். எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சு. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, எதுக்கு இது நித்யானந்த பிரபு இந்த லீலை பண்றாரு? சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் எல்லாருக்கும் தெரியணும். அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, இந்த கிருஷ்ணரே கௌரங்கரா வந்திருக்காரு. இப்படி நித்யானந்தருடைய முக்கியமான நோக்கமே சைதன்யருடைய தத்துவத்தை நிலைநாட்டுவது தான். சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு நிலைநாட்டுவது. அதனால ஒரு குழந்தை பிராயத்திலிருந்தே அவர் கிருஷ்ணன் மேல அவ்வளோ அதீத அன்புள்ளவர். நித்யானந்த பிரபு குழந்தையிலேருந்தே கிருஷ்ணன் மேல அன்பு. அதான் நேற்று பேசிட்டு இருந்தோம். நித்யானந்த சனிக்கு எப்படி நித்யானந்த பிரபு குழந்தையிலேருந்து பகவானுக்கு சேவை பண்ணார். நிறைய ட்ராமா போடுவாங்க. இந்த ட்ராமா போடும்போது நித்யானந்த பிரபு நடிப்பார். நண்பர்களாக சேர்த்துட்டு, இது 5-6 வயசுல நடந்தது. நண்பர்களாக சேர்த்துட்டு ஒரு நண்பர் பூமாதேவி மாதிரி வேஷம் போட்டுருவார். இன்னொரு நண்பர் பிரம்மா மாதிரி வேஷம் பண்ணிருப்பார். இவங்க போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரம்மதேவரே, இந்த பூமியில் பாரம் அதிகமாகிடுச்சு, பகவான்கிட்ட போய் இந்த தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஒரு நண்பர் ஒரு தேவராக போயிட்டு பார்க்கடலில் இருக்கிற விஷ்ணுகிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க, நீங்கள் சீக்கிரம் பூமியில் அவதரிக்கணும், இந்த பூபாரத்தை குறைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பூதனை வதம் செஞ்சது, கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சது, வாமன லீலை, எல்லா லீலைகளும் நித்யானந்த பிரபு சின்ன வயசுலேயே நடிப்பார். நண்பர்களாக சேர்த்துன்னு ட்ராமா போடுவார். அப்படிதான் ஒரு நாள் ராம லீலை பண்ணிட்டு இருக்கும்போது லக்ஷ்மணா மயங்கி விழுந்துடுவார். யுத்த பூமியில் தாக்கப்பட்டு அன்கான்சியஸாக இருப்பார். அப்போ ஹனுமான் போய் சஞ்சீவி மலை எடுத்துகிட்டு வரணும். லக்ஷ்மணனுக்கு அந்த மூலிகைலாம் கொடுத்து அவரை திரும்ப எந்திரிக்க வைக்கணும். அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் அந்த ட்ராமா பண்ணணும். அப்போ நித்யானந்த பிரபு லக்ஷ்மணன் நடிக்கிறார். லக்ஷ்மணன் நடிச்சவர் லக்ஷ்மணாவே ஆயிட்டார். லக்ஷ்மணனுடைய கான்சியஸ்னஸில் அப்படியே படுத்திருக்கார். இந்த பசங்க என்ன அடுத்த ஸ்கிரிப்டை மறந்துட்டாங்க. அடுத்து ஹனுமான் வரணும்னு இவங்க ட்ராமா போயிட்டே இருந்தது. லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துட்டார் யுத்த பூமியில். அடுத்து என்ன பண்ணணும், இவங்கெல்லாம் கூப்பிட்ற நித்தா எந்திரிக்க மாட்டேங்கிறார். இவங்க என்ன பண்ணணும் தெரியல. அப்போ ஒரு பையன் ஓடி வந்தார், என்ன இருக்கு, என்ன நடக்கும் அடுத்தது? நித்தாய் சொன்னார் இல்லை, ஹனுமான் சஞ்சீவ் மலை எடுத்துன்னு அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மணன் எந்திரிச்சாருன்னு. ஆமாண்டா, அந்த ஸ்கிரிப்டை மறந்துட்டோமே. அப்போ ஒரு பையன் ஹனுமான் வேஷம் போட்டுருந்தான். அவன் சஞ்சீவ் மலை எடுத்துன்னு வரான். எடுத்து மூலிகைலாம் போட்டோடனே லக்ஷ்மணன் எந்திரிக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு அந்த கான்சியஸ்னஸ் அந்த லீலையில ஒன்றாகி போயிட்டார். ஏன்னா அவர் தான் லக்ஷ்மணா. அப்போ இந்த பெரியவங்கெல்லாம் கேட்குறாங்க நித்தாய் உனக்கு இந்த கதையில எப்படி தெரியும், யார் சொல்லி கொடுத்தா? இல்லையா, இப்போ குழந்தைகளுக்கு ஒரு கதை தெரியும்னா யாராவது பெரியவங்க சொல்லி கொடுக்கணும். ராமாயண கதையோ மகாபாரத கதையோ பெரியவங்க சொல்லி கொடுத்தா, உனக்கு யார் இந்த கதை சொல்லி கொடுத்தா? அம்மா சொல்லி கொடுத்தா, அப்பா சொல்லி கொடுத்தா?
என் குரு சொல்லி கொடுத்தா. நித்யானந்தர்கிட்ட கேட்டால் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? உனக்கு 5-6 வயசு தான் ஆச்சு, இவ்வளோ கதையில் எப்படி தெரியுது உனக்கு? நித்யானந்தர் சொல்லி தர என்னுடைய லீலைனர். நித்யானந்த சொன்னார், திஸ் ஆர் ஆல் மை பாஸ்ட் டைம்ஸ், இதெல்லாம் என்னுடைய லீலைகள், அதனால் உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஸோ இப்படி நித்யானந்த பிரபு ஒரு சிறு வயதிலிருந்தே கிருஷ்ணர் மேலே அன்புள்ளவர். அப்போ தான் அவங்க வீட்டுக்கு ஒரு சாது வந்திருந்தார். அவர் பல இடங்களுக்கு யாத்திரை போயிட்டு ஏகச்சக்கரா வந்திருக்கார். ஏகச்சக்கர தாமத்தில் இவர் ஹதாய் பண்டிட், ஹதாய் ஓஜாங்கிற பிராமணருக்கும் பத்மாவதிங்கிறவருக்கும் நித்யானந்தர் குழந்தையாக வந்தார். எப்படின்னா, சைதன்ய மாப்பு எங்கே அவதாரம் பண்ணார்? கங்கை கரையில். நித்யானந்தர் அவதாரம் பண்ண இடத்துல கங்கை இல்லை, ராதா தேஷ்னு சொல்லிட்டு கங்கை ஓடாத இடங்கள், கங்கை இல்லாத இடங்கள்ல மகாபிரபு என்ன பண்ணாரு, சில ஆச்சாரியர்களும் பக்தர்களையும் தோன்ற வச்சார் அந்த இடத்த புனிதப்படுத்துறதுக்காக. அப்போ ஒரு சில ஆச்சாரியர் கங்கை கரையில் தோன்றல, ஆனால் அவங்க தோன்றியதாலே அந்த இடம் புனிதமானது. ஏகச்சக்கரதாம் அவர் புனிதமான ஸ்தலம், நித்யானந்த பிரபு தோன்றியதால் மேலும் புனிதம் அடைஞ்சது. அங்கே ஏகச்சக்கர தாமத்தில் நித்யானந்த பிரபு குழந்தையா வந்தோன்னு எல்லாருக்கும் அவ்வளோ, அந்த குழந்தை மேலே அப்படியே அவ்வளோ அழகு, பௌர்ணமி நிலவு மாதிரி தேஜஸ், தாமரை போல கண்கள், அழகான சுருள் முடி. குழந்தைய பார்த்தோன்னே எல்லாம் மாறி மாறி முத்த விடுறாங்க. அப்பா அடாய் பண்டிட், பத்மாவதி அந்த குழந்தைய மடியில் போட்டுண்டு அவ்வளோ அழகு தாய். அப்போது இந்த ஏகச்சக்கரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நித்தாய் தான் உயிர், ஆன்மா, சோல். நித்தாயை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாது. ஏகச்சக்கரத்தில் இருக்கிற மக்களாலேயே, பக்தர்களாலேயே, நித்தாய் அந்த தாம்பாசிகளாலேயே நித்தாயை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னா அப்போ அவங்க அப்பா அம்மா பற்றி சொல்ல என்ன இருக்கு? அடாய் பண்டிட் பத்மாவதி. அப்போ அந்த சாது ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அடாய் பண்டிதர் அவரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி அந்த சாதுக்கு பிரசாதெல்லாம் கொடுத்து கேட்குறேன், அவங்களுக்கு என்ன சேவை பண்ணணும். அவர் சொன்ன, அவர் சன்னியாசி, நான் நிறைய இடங்களில் பிரயாணம் பண்ணுறேன், எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் இல்லை, பிரம்மச்சாரி வேணும், உங்கள் பையனை அனுப்பிச்சிட்றீங்களே, எனக்கு அசிஸ்டண்ட் வேணும், உங்கள் பையனை நான் பிரம்மச்சாரியை கூட்டின்னு போட்டேன். அப்போ 6-7 வயசு தான் நித்தாய், சின்ன குழந்தை. அடாய் பண்ணிட்டு இதையும் உடச்சி போயிடுது. நான் எப்படி நித்தாயை பிரிஞ்சிருப்பேன்? விஸ்வாமித்திரர் போய் தசரத்தை கேட்டார், ராமரை கூட அனுப்பிச்சி வைங்கன்னு. தசரதை அழுதார், என் குழந்தை ராமனுக்கு இன்னும் வில்லே சரியாக பிடிக்க தெரியாது, அவனை கூட்டின்னு போய் காட்டில் அசுரம் கூட, அது ராவணன் பேரை கேட்டோன்னே நடுங்கி போனார் தசரதர். ஐயோ ராவணனா, தசகிரிவன், கொடூரமானவனாச்சே, கரண் தூஷன், ராவணன் போன்ற கொடூரமான ராட்சசர்களை என் பையன் ராமன் கொல்லணுமா? இது எப்படி நடக்கும்? அவன் குழந்தை, அவனை விட்டுடுங்க, நான் வரேன், ஒட்டுமொத்த அயோத்தியா சேனையை கூட்டின்னு வரேன், உங்கள் காட்டில் நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். தசரதா, நீ கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? நீ என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னியே, இதனால் ரகு வம்சத்துக்கே அவமானம் ஏற்படும். தசரத அழற. வசிஷ்டர் சொன்னார், பிரபு அழாதீங்க, விஸ்வாமித்திராலே முடியும், அந்த அசுரங்களை கொல்றதுக்கு விஸ்வாமித்திராலே முடியும், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் யாகம் பண்ணிட்டு இருப்பார். அவர் இப்போ பிராமண என்ன அது சொல்கிறது, விஸ்வாமித்திர ஒரு சத்திரியராக இருந்தவர் தான், அதுக்கப்புறம் பிராமணர் ஆனார். அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது பிரம்ம ரிஷியான். ஸோ விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி ஆனதுனால அவர் யாகம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் போய் அசுரங்களை கொல்லக்கூடாது. அதனால விஸ்வாமித்திரர் ராமர் அழைச்சின்னு போறாரு. ராமருக்கு அவர் நிறைய அஸ்திர சாஸ்திர வித்தைகள்லாம் கற்றுக் கொடுப்பாரு, நமக்கு நல்லது தான், அனுப்பிச்சு வைங்க. ராமருக்கு ஒன்றும் ஆகாது. வசிஷ்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அனுப்புறேன்னு சொல்லி. அந்த மாதிரி நித்தாயை கேட்ட உடனே அவர் அழுது மனசு உடைச்சு போயிட்டார். நித்தாய் என்ன சொல்கிறார், நித்தாயை கூப்பிட்டா அவர் ரெடியாக நிற்கிறார், நான் போகிறேன், சாதுக்கு சேவை பண்ணுறதா இப்போ பெரிய பாக்கியம், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது, நான் கூட போகிறேன்னு ரெடியாக நிற்கிறேன். அப்புறம் உடலேருந்து ஒரு உயிர் பிரிஞ்சு போகிற மாதிரி அப்படியே மனதுலேருந்து நித்தாயை பார்த்து அழுதுகிட்டே இருக்கார். நித்தாய் அந்த சாது கூட போகிறார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்கள் நித்யானந்த பிரபு இந்த சாது கூட பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணார். அது மேபி மாதவேந்திர புரி, ஒரு சிலர் சொல்கிறாங்க அது மாதவேந்திர புரி தான் அவர், லட்சுமிபதி தீர்த்தா. எனிவே, ஸோ நித்யானந்த பிரபு சாதுக்கு சேவை பண்ணார். அதுக்கப்புறம் விருந்தாவனில் தங்கிட்டார்.
விருந்தாவனில் தங்கிட்டு ராதாகிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ணுறாரு. பிரச்சாரம் ஆரம்பிக்கவே இல்லை. எப்போ நித்யானந்த பிரபு சங்கீர்த்தன இயக்கத்தில் கலந்துட்டாரு? எப்போ நித்யானந்த பிரபு சங்கீர்த்தன இயக்கத்தில் கலந்துக்கிட்டார்? சைத்தன்ய மகாபிரபு ஸ்டார்ட் பண்ணும்போது தான். மகாபிரபு தொடங்குற வரைக்கும் நித்யானந்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். மகாபிரபு நாம சங்கீதம் தொடங்கின உடனே நித்யானந்த பிரபு ஓடி வந்தார். விருந்தாவிலேருந்து ஓடி வந்து நவதீபத்தில் நந்தனாச்சர் வீட்டில் ஒழிஞ்சுக்கிறார். நந்தனாச்சர் வீட்டில் ஒழிஞ்சுட்டார். அப்போ அன்றைக்கி மகாபிரபு சொல்கிறாரு, இன்றைக்கி நவதீபத்தில் ஒரு பெரிய பக்தர் வந்திருக்காரு, மகாபாகவதர், நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்குறார். இந்த பக்தர்கள்லாம் போய் தேடுறாங்க. அப்படி யாரும் நவதீபத்தில் நாங்கள் பார்க்கவே இல்லையே, நவதீபத்தில் அப்படி யாரையும் நாங்கள் பார்க்கவே இல்லையே. இல்லை இருக்காரு, நல்லா போய் தேடுங்க. இவங்கெல்லாம் போய் தேடினா இல்லையா, அப்படி ஒன்றும் பார்க்கவே இல்லையே. கடைசியில் மகாபிரபு வர்றார். மகாபிரபு வர்றார், என்ன பண்ணார், தன் சாக்களோட கீர்த்தனம் பாடிட்டே வர்றார். சாக்களோட கீர்த்தனம் பாடிட்டே நேராக நந்தனாச்சர் வீட்டுக்குள்ளே போகிறார். அங்கே நித்தாய் ஒழிஞ்சிட்டு இருக்கார். மகாபிரபு வருகை கண்ட உடனே நித்யானந்தர் ஓடி வர்றார். ஓடி வந்து மகாபிரபு கட்டி தழுவிக்கிறாங்க 2 பேர். அப்படி கண்ணிலேருந்து கண்ணீராலே அபிஷேகம் பண்ண. மகாபிரபு பார்த்து நித்யானந்தர் கௌரங்காங்கிறார். கௌரங்கர் நித்யானந்த பார்த்து நித்யானந்தாங்கிறார். ஸோ இப்படி பக்தர்கள்லாம் கௌரங்கா நித்யானந்தா, கௌரங்கா நித்யானந்தா, கௌரங்கா நித்யானந்தா, ஹரிபோ. அன்னிலிருந்து கௌர் நித்தாய் டபுள் தர்ஷன் பக்தர்களுக்கு, டபுள் தர்ஷன். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌட தேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உயித்தார் போல மேற்கு வங்காளத்தில் கௌரங்கரும் நித்யானந்தரும் லீலை செய்கிறார், அவதரிக்கிறார். அப்போ நித்யானந்த தரிசனிக்கு தான் நித்யானந்த தோன்றிய தினம். ஸோ பியூட்டிஃபுல். ஸோ அப்படி நிறைய நித்யானந்தோடைய மகிமைகள், லீலைகள் இதெல்லாம் இருக்குது சைத்தன்ய சரிதாமிரத்தில். நம்ம அடுத்த மீட்டிங்கில் வந்து ஜகாய் மதாய் விடுவிக்கப்பட்ட கதை. ஜகாய் மதாய் மட்டும் அல்ல, நித்யானந்த பிரபு யாரையெல்லாம் விடுவிச்சார், அவருடைய லீலைகள், அவருடைய கருணை என்னன்னு. ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.